குருபியோ நமக. காஞ்சி மகாபெரிவா ஆந்திர மாநிலத்திற்கு யாத்திரை சென்றார். அப்பொழுது அங்குள்ள கிராமம் ஒன்றில் இருந்த சிவன் கோவிலுக்குள் நுழைந்தார். சீடர்களான குமரேசன், பாலுமாமா போன்றோரும் சுவாமிகளை தொடர்ந்தனர். சற்று நேரத்தில் சிவ தரிசனம் முடிந்து வெளியே வந்தபோது அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், வாசல் அருகே அவர்கள் வைத்து சென்ற பொறி மூடை காணாமல் போனது. அந்த சமயத்தில் சுவாமிகள் நெல் பொரியை மட்டுமே சாப்பிட்டு வந்தார். அதை சுவாமிகளிடம் சீடர்கள் தெரிவித்தபோது, பாவம், பசியால் வாடிய யாரோ எடுத்துட்டா போல் இருக்கு என்று அவர்களை சமாதானம் செய்தார். நல்ல வேளையாக பாலுமாமாவின் பையில் 3 நாளைக்கு தேவையான பொறி கையிருப்பு இருந்தது. 3ஆம் நாள் இரவில், நாளை தேவைக்கு கைப்பிடி அளவு கூட பொறி இல்லையே என வருந்தினார் குமரேசன். மறுநாள் காலையில் மகாபெரிவாளின் பிக்ஷைக்கு நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. பெரியவா, உங்கள் பிக்ஷை தடைப்படாமல் இருக்க நீங்கள் தான் அருள் புரியணும் என்று மனதில் வேண்டிக்கொண்டே குமரேசன் நடந்தார். என்ன ஆச்சரியம்! எதிரில் வந்த ஒருவர், இங்கு மகாபெரிவா தங்கியிருக்காராமே என்று கேட்டபடி நெருங்கினார். இதோ இங்கதான் என்று கைகளை காட்டினார் குமரேசன். மகாபெரிவாளுக்காக நெல் பொறி கொண்டு வந்திருக்கேன் என்றார் அந்த பக்தர். அவருக்கு பின்னால் ஒருவர் பொறி மூடையை சுமந்தபடி நின்றிருந்தார். அவரிடம், எனது நெல் பொரியா என ஆச்சரியத்துடன் கேட்டார் குமரேசன். ஆமாம், 3 நாளைக்கு முன்பு பெரியவா நெல் பொறி கொண்டு வரியா என என் கனவில் வந்து கேட்டார். அதனால் அதை ஆச்சாரமாக தயாரித்தேன் என்றார் அந்த பக்தர். கண்கள் கலங்கியபடி, சர்வேஸ்வரா, பரமேஸ்வரா என தலைக்கு மேலே கைகளை குவித்தார் குமரேசன். இவர் இப்போதும் சுவாமிகளின் பிருந்தாவனத்தில் பணிபுரிகிறார்.